லூக்கா 2ஆம் அதிகாரம் அதில் 48வது வசனத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஏவப்படுகிறேன். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றாள். ஒரு சமயம் ஒரு பெரிய விஐபி திட்டிக்கிட்டே இருந்தார் மகனை. நீ பண்ணுறதெல்லாம் தப்பு, நல்ல மார்க் வாங்கணும், அப்படி இப்படின்னு அவருக்கு என்னென்ன ட்ரீம் இருக்கோ அதையெல்லாம் மனதில் வச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டே இருந்தார். அநேக பிள்ளைகள் சீரழிந்து போவதற்கு அல்லது அநேக பிள்ளைகள் வழி விலகி போவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நாம் பிள்ளைகளுடைய மனதை புரிந்து கொள்ள வேண்டும், அவங்களுக்கு நல்ல ஆலோசனையை சொல்ல வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும். நமக்கு உள்ள அந்த ஞானம், உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் பிள்ளைகள்கிட்ட காணப்பட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கவே கூடாது. அந்தந்த வயதில் அவர்களுக்கென்று ஒரு சில விதமான பழக்க வழக்கங்கள் இருக்கும். கெட்ட பழக்கங்கள் இருக்கின்ற பொழுது நாம் அதை பெருசாக சொல்லி திட்டாதபடி அவங்க மனசை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணணும். வா, நம்ம இந்த பாடம் படிப்போம்மா, இந்த பைபிளில் கொஞ்சம் படிப்போம்மா, நீ கொஞ்சம் வாசிய, அம்மாவுக்கு வாசிக்க முடியல, நீ வாசி, நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை தெரிந்துக்கலாம், அப்படி ஏதாவது ஒரு சொல்லணும். பிள்ளைகளை ஜெபம் பண்ணுறதுக்கு நீ முதலாவது ஜெபம் பண்ணு, அப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம், நீ இதே மாதிரி ஜெபம் பண்ணு, அப்படி பெற்றோர்களாக நாம் அப்படியாக அவர்கள் ஊக்குவிக்கவே தேவன் நம்மை அழைக்கிறார். அதையெல்லாம் விட்டுட்டு இல்லையா, அதுதான் இந்த காலத்தில் அம்மாமாருமே கெட்ட அம்மாமார் இருக்கிறாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. பெற்றோர்கள் நல்ல பெற்றோர்களாக இருக்கின்ற பொழுது மாத்திரமே பிள்ளைகள் கிறிஸ்துவில் வளர முடியும். எனவே நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். தாயும் தகப்பனும் என்ன செய்கிறாங்க? மரியாள் என்ன சொல்கிறாங்க? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே. நம்ம தேடுறோம்மா? அப்படி தேடுறோம்மா? தேடுறதே கிடையாது. எத்தனை பேரண்ட்ஸை நம்ம பார்க்குறோம்? அப்படியா இருக்காதபடி நாம் நம்முடைய பிள்ளைகளை தேடுவோம்மா. தேடாத தருணங்களை யோசித்து பார்ப்போம். ஏன் இந்த கெட்ட நிலைமை? ஒரு பையன் என்கிட்ட சொன்னான், ஆண்டி நீங்கள் தான் பார்த்துருக்கீங்களே எங்கள் வீட்டில் நடக்கிற காரியங்கள்லாம். இப்படி ஒரு அப்பா, ஒரு அன்பான வார்த்தை கிடையாது. குடிச்சிட்டு எங்களையெல்லாம் திட்டி எனக்கு வாழ்க்கையாக இஷ்டமில்லாமல் போச்சுன்னு. ஒரு விஷயம், நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நான் ஜெபிப்போம்மா. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அநேக சமயங்களில் கர்த்தாவே பெற்றோர்கள் நாங்கள் நல்ல பக்தியான பெற்றோர்களாக இருக்க தவறிவிட்டோம். எங்களுக்குள் ஜெபம் இல்லை, உபவாசம் இல்லை, பைபிள் வாசிக்கிறது இல்லை, குடும்ப தியானம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆண்டவரே. சுவாமி, இதனால் எங்கள் பிள்ளைகள் கெட்டு போனார்கள் ஆண்டவரே. தேவரே, நீ நல்ல மேய்ப்பராக ஆண்டவரே எங்கள் வீடுகளுக்கு எங்கள் பிள்ளைகளை காணாமல் போன பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அவர்களை ஆசீர்வதியும். ஆமேன்.